இப்போ இந்த சண்டை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா யாருக்கு பாதிப்பு சார்? ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்ததும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க. ஏன் தேவர் மாவட்டம்னு வச்சாங்கன்னா, இது தேவர் ஆட்சி, நாங்கள் சசிகலாவும் தினகரனும் உள்ளே இருக்காங்க, எங்கள் ஆட்சி, நாங்கள் தேவர்னு வைப்போம். எம்ஜிஆராவது ஒன்றாவது, எம்ஜிஆராவது ஒன்றாவது, எம்ஜிஆராவது மண்ணாவது. இதை எம்ஜிஆர்னு கத்துறவங்கலாம் சொல்லியா? எம்ஜிஆராவது மண்ணாவது, அவருக்கு தெருக்களில் ஜாதி பேர் கிடையாதுங்கிற கொள்கையாவது புண்ணாக்காவது, தெருப்புழுதியாவது. திருமாவளவன் ஏசிட்டு இருக்கோம்லாம் சொல்லியா? எங்கே போனா திருமாவளவன் ஏசிட்டு இருந்தோம்லாம்? மூச்சுக்கு 300 தடவை எம்ஜிஆர் ஜெயலலிதா, ஜாதினா ஓடிடுவியா? நீ ஜாதினா ஓடிடுவியா? இப்போ என்ன பெரிய எம்ஜிஆருக்காக வரைஞ்சு கட்டிட்டு இருக்கக்கூடிய இவெல்லாம் சொல்லு. அன்னைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு கொள்கையை மாறி தெருக்களில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன எம்ஜிஆர் கொள்கையை மாறி மாவட்டத்துக்கே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வைக்கல. இது தேவருக்கு மெரிட். இது தேவர் கம்யூனிட்டி கூட மெரிட். தேவர் கம்யூனிட்டியை பேக்கிங் கம்யூனிட்டியாட்ட ஆக்குறாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு மெரிட்டை நான் மதிக்கிறேன். ஜெயலலிதா செய்ததை தவறுன்னு சுட்டி காட்டுறேன். அது ரெண்டா பார்க்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு 10.5ங்கிறது வன்னியருக்கு மெரிட். எப்படி கிறிஸ்தவ நாடார் மட்டும் பிசியில் சேர்ந்தது நாடார்களுக்கு மெரிட்டோ, எப்படி எம்ஜிஆர் தெருக்களே ஜாதி பேர் வைக்கக்கூடாதுங்கிற இடத்துல அவருக்கு செல்வாக்கில் வந்த ஜெயலலிதா அம்மையார் மாவட்டத்திலே தேவர் மாவட்டம்னு முத்துராமலிங்க தேவர்னு வச்சது முக்குலத்தோரோட மெரிட்டோ, அதே மாதிரி இன்னைக்கு தனி ஒதுக்கீடுங்கிறது வன்னியர் சமுதாயத்தோட மெரிட்டு. அவங்க 1931 சென்சஸ் படி 17% இருக்கிறாங்க.